ஆன்மீக தலமான திருப்பதி நாடாளுமன்ற மக்களவை தொகுதி 2014ஆம் ஆண்டு முதல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்கிறது. இம்முறை பாஜக திருப்பதி தொகுதியை கைப்பற்ற மும்முரம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுகுறித்து அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செய்து வருகிறார். நாடாளுமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை மொத்த மக்களவையில் 25 சீட்டுங்க 22 ஜெகன்மோகன் ரெட்டி கையில் இருக்கிறது, 3 சந்திரபாபு நாயுடு கைவசம் இருக்கிறது. சரி, இந்த முறை தேர்தலில் பாஜக ஒரு சீட்டை ஆந்திராவில் உற்று நோக்குகிறது, ஒரு சீட் மீது கண் வைத்திருக்கிறது என்றால் அந்த சீட் திருப்பதி நாடாளுமன்ற மக்களவை தொகுதி. என்ன காரணம் தெரியுமா? பாஜகவை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது தென்னிந்தியாவில் அமைந்துள்ளது. அது மட்டுமில்ல, ஆன்மீக பூமி, பல திருக்கோயில்கள் அமைந்துள்ள இடம் என்பதால் இங்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக மும்முரமாக இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். திருப்பதியை பொறுத்தவரை தனி தொகுதி, அது ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சி என அழைப்பார்கள். வரலாற்றில் ஒரே ஒரு முறைதான் பாஜக திருப்பதியில் ஜெயிச்சிருக்கிறது. வரலாற்றை கொஞ்சம் சற்றே திருப்பி பார்த்தால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1999ஆம் ஆண்டு அங்கே பாஜக போட்டியிட்டது. காங்கிரஸ் வேட்பாளரை விட பாஜக வேட்பாளர் சுமார் 12,500 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த முறை திருப்பதி தொகுதியில் சந்திரபாபு நாயுடுவோ அல்லது அவரோட கூட்டணியில் இருக்க ஜனசேனாவோ ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் இதுவரை அவர்கள் ஆர்வம் காட்டுவதை போல் தெரியவில்லை. இவங்க 2 பேரும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் அந்த கூட்டணியில் பாஜகவும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. சீட்டுகளை கூட இவங்க 2 பேர் நாங்கள் இந்த சீட்லெல்லாம் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாஜகவுக்காக சில சீட்டுகளை அறிவிக்காமலேயே விட்டு வைத்திருக்கிறார்கள். அதுபோல் திருப்பதியிலேயும் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். எனவே பாஜக திருப்பதி தொகுதியில் போட்டியிடுமா என்று தெரிகிறது. ஒருவேளை பாஜக தன்னுடைய வேட்பாளரை களம் இறக்கினால் யாருக்கு எதிராக களம் இறக்கும் என்றும் பேசப்படுகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகத்தான் பிரதானமாக களம் இறக்கும். சரி, அப்படி இருக்கும் பொழுது வேட்பாளர்கள் யார் யார் என்று எண்ண தோன்றுகிறது. பாஜகவை பொறுத்தவரை முதல் இடத்தில் இருப்பவர் யாருக்கு அங்கே போட்டி போட வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னா திரு முனி சுப்பிரமணியம் அவர்கள். ஏற்கனவே சிரஞ்சீவியின் கட்சி பிரஜாராஜ்யத்தில் செய்தி தொடர்பாளராக இருந்து பாஜகவுக்கு வந்துவிட்டார். பிரஜாராஜ்யம் அவங்களோட கட்சியை கொண்டு போய் ஆரம்பித்த 3 வருஷத்தில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து கொண்டார்கள். எனவே இவருக்கு செல்வாக்கு பாஜகவை தாண்டி மற்ற கட்சியிலும் இருக்கிறது என்று பேசப்படுகிறது. 2வது இடத்தில் இருக்கும் வேட்பாளர் பாஜகவின் திரு தசரி ஸ்ரீனிவாசலு. இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, RSSோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் கோயில்கள் கட்டி இருக்கிறார். எனவே கிராமங்களில் இவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இவரையும் பாஜக தனது வேட்பாளராக களமிறக்க வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. 3வது, ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக வேட்பாளரின் மகளை களமிறக்கலாம், நிஹரிகா அவருடைய பேர். அவருக்கும் சற்று வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. இவருடைய தாயார் கர்நாடகாவில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க. பாஜக சார்பாக அவர்கள் ஆந்திராவில் திருப்பதியில் களம் கண்டார்கள். ஆனால் தோல்வியடைந்தார்கள். இடைத்தேர்தலை பொறுத்தவரை வெற்றி வேட்பாளர் யார் என்றால் குருமூர்த்தி. ஏற்கனவே ஒய்எஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இடைத்தேர்தலில் களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்று தற்பொழுது திருப்பதியின் எம்பியாக இவர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு அங்குள்ள MP மறைந்த காரணத்தினால் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் வாக்கு சதவீதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் என புரிந்து கொள்வோம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் 56.7% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்த இடத்தில் தெலுங்கு தேசம் கட்சி 32% வாக்குகள் அந்த வேட்பாளர் பெற்றிருந்தாலும் ஓட்டு வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது தெலுங்கு தேச வேட்பாளரை காட்டிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் 2.7 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை பாஜக திசை திருப்ப முடியுமா?
தங்கள் வசம் இந்த வாக்குகளை ஈர்க்க முடியுமா என்பதை பொறுத்தே வெற்றி அமையும். பாஜகவும் ஜனசேனாவும் ஏற்கனவே கூட்டணி வைத்திருந்தார்கள். 5% அங்கே டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு, ஜனசேனா, பாஜக மூவரும் ஒன்றாக வந்தால் அப்படியே அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தால் 37% இருக்கிறது. அங்கே 10 குறைந்து இவர்களுக்கு 10 அதிகரித்தால் காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. எனினும் திருப்பதி மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.